Hi students, today we have seen that continue part of 4th chapter memory management. மெமரினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம படித்தது தான். மெமரி அப்படின்றதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைமரி மெமரி அப்படின்னா இப்போ நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்போம், மானிட்டரில் ஷோ ஆகும். அது வந்து ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி மெமரினா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸல்லையோ ஒரு வேர்ட்லேயோ ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் நேம் போட்டு அது வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு போவீங்க. அது வந்து ஒரு டிவைஸ் ஒரு பிளேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்போ ஸ்டோர் ஆகிற மெமரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, எவ்வளவோ ஃபைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி டிவைஸ் தேவை. அதுதான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வாங்க போகலாம். Memory management is the process of control and coordinated computer main memory and accessing memory blocks to various running program to optimize all over the computer performance. The memory management involve allocations of space memory blocks to individual programs based on user demand. At the applications level, memory management ensure the availability of adequate memory for each run all at times அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிஸ்டம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ ஒரு சிஸ்டமில் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணுற ஃபைல் தனியாக ஒரு மெமரியை வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மெமரியில் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ செகண்ட் ஷிஃப்ட் வராங்க இல்லையா, இப்போ அவங்க வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் அந்த ஃபைல் எதுவும் க்ராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எரேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? யார் எத்தனை பேர் வந்து அந்த சிஸ்டமை ஓப்பன் பண்ணாலும், இப்போ செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ தேர்ட் ஷிஃப்ட் ஒருத்தவங்க வராங்க, ஒரு பேட்ச் வராங்க. இப்போ அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணது, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஃபைலை நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எதனா ஒரு செக்யூரிட்டி லாக் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? Okay, the objectives of main memory management process is to improve both utilizations of the CPU and the speed of the computer response to its user via in main memory. Keep these reasons to computer keep the several programs in the main memory to associated with many different management themes. ஓகேவா? இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் சீம்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு, கீப் ட்ராக் for which position of the memory currently being used, who is use them, determining the process or part of the process data move in the out of memory, creating and deleting user system process, suspending and resuming the process, providing the mechanisms for process synchronizations, providing the mechanisms for the process communication. ஓகேவா? இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. Allocations and deallocations of memory blocks as united by the program's main memory, that is garbage collection அப்படின்னு சொல்கிறாங்க. Keep the track of which position memory அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கீப்பிங் த ட்ராக் அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனில், அதாவது மெமரி சியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா, டியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா அப்படின்றத கீப் ட்ராக்கிங், அதாவது அந்த கரண்ட்டில் அந்த மெமரி இருக்குது இல்லையா, அந்த மெமரியை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைசஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் டேட்டா மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மெமரி. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அப்போது எந்த டேட்டாவை நம்மளுடைய செகண்டரி மெமரியிலேருந்து வெளியில் அவுட் பண்ணுது அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கும் இன்னொரு செஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, allocations and deallocations of the memory are needs
பை த ப்ரோக்ராமர் தட் இஸ் மெயின் மெமரி. அதை வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Process management. Process management is the functions that include creating and deleting the process, providing the mechanisms for which to communicate and synchronize with each other அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணும், டெலீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான். A process is a unit of work in a program. ப்ராசஸ் அப்படின்றது ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க். A work is a program beginning run by run individual user computer in a process அப்படின்னு சொல்கிறாங்க. A system task such as sending the output to a printer on the screen is also called as processor அப்படின்றாங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அவுட்புட்டை என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் அவுட்டுக்கு சென்ட் பண்ணுது. அதுதான் வந்து ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. A computer consists of a collections of process. கம்ப்யூட்டரில் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் த சிஸ்டம் கோட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். யூசர் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் த யூசர் கோடு. யூசர் ப்ராசஸ் என்ன அப்படின்னா யூசர் கோடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு, all these processes are potentially executed concurrently on the signal of CPU. எல்லாமே வந்து சிபியூவில் இருந்து தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். A process need to certain resources including CPU time, memory, files and input output devices finish to the task. ஓகேவா. ப்ராசஸுக்கு என்ன தேவை அப்படின்னா சிபியூவோடைய டைம், அப்புறம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற மெமரி ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இதுதான் வந்து சிபியூக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸுக்கு தேவை. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். ஓஎஸில் வந்து சம் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஷெடியூலிங் ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஆன் சிபியூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, கிரியேட்டிங் டெலீட்டிங் போத் யூசர் அண்ட் த சிஸ்டம் ப்ராசஸ். க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் தென் டெலீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Suspending and resuming process. Providing mechanisms for the process synchronization. ஓகேவா. சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் ப்ராசஸ் வந்து இன்க்ளூடட். அதுக்கப்புறம் வந்து சிங்க்ரோனைசேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட்டு அப்படின்னா இன்புட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்க்ரோனைஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ப்ரொவைடிங் மெக்கானிசம்ஸ் ஃபார் த ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸருக்கு என்ன கம்யூனிகேஷன்ஸ் தேவையோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் உடைய மெக்கானிசம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எஃப்இன், எஃப்ஓ, எஸ்ஜேஎஃப், ரவுண்ட் ராபின். எஃப்இன், எஃப்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளில போயிடுவாங்க. அதுதான் வந்து எஃப்இன், எஃப் அவுட்டோடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு, எஸ்ஜேஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டு ஷெடியூலிங்னா என்ன அப்படின்னா இப்போ ஏபி அப்படின்னு 2 ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 6 கிலோபைட்டாக இருக்கும். பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 9 கிலோபைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து அசைன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செகண்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பி வந்து அசைன் ஆகும். அதுதான் வந்து எஸ்எஃப்ஜே அதோடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு, ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங்னா என்ன அப்படின்னா த ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அசைன் த அல்காரிதம் டிசைன் எக்ஸ்பெஷலி ஃபார் த ரன் ஷேரிங் த சிஸ்டம் ஜாப். அதாவது ஏபிசி அப்படின்னு மூணு பேர் இருப்பாங்க. ஓகேவா. அப்போ ஏ ஒர்க்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பி வருவாங்க. பி ஒர்க்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சி வருவாங்க. சரியா. அதுதான் வந்து ரவுண்ட் ராபின் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. பீரியாரிட்டினா என்ன அப்படின்னா த கிவன் ஜாப்ஸ் இஸ் அசைன் டு த பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. த ஜாப் விச் இஸ் ஹாவ் ஹை பீரியாரிட்டி இஸ் மோர் தென் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் அதர் ஜாப்ஸ். அதாவது பீரியாரிட்டி அப்படின்னா இப்போ ஏபி அப்படின்னு 2 வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. எந்த வேல்யூ வந்து ஹையாக இருக்கோ அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் லோ வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணோம். அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டு. செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்து டைப் பண்ணிவிட்டு வரோம். ஓகேவா. திரும்ப அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு யாருன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
யாருன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல் வந்து எந்த விதமான அஃபெக்டும் ஆகாமல் இருக்கணும். அப்படிங்கும்போது அப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து மேனேஜ் பண்ணணும். சரியா? அப்போ அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி தேவை. அப்படி இல்லை அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை. அதை தான் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபைல் அக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல் அண்ட் தென் நெட்வொர்க் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் அக்சஸ் லெவல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபைல் அக்சஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா, இன் ஆர்டர் டு அக்சஸ் த ஃபைல் கிரியேட்டட் பை த அதர் பீப்புள் யூ ஷுட் ஹாவ் அக்சஸ் பர்மிஷன். நம்ம வந்து வேறு ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்மிஷன் தரணும். சரியா? பெர்மிஷன்ஸ் கேன் பி எய்தர் கிராண்டட் பை த கிரியேட்டராகவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து ஃபைல் அக்சஸ் லெவல் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்டு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டை போட்டு லாக் பண்ணி வைக்கிறோம். சரியா? இப்போ எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு டெஸ்க்டாப்லேயும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போதும் லாக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைலுக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாக் பண்ணி வைக்கிறீங்க. கேமுக்கு ஒரு லாக் போடுறீங்க, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக் போடுறீங்க. இந்த மாதிரி வந்து லாக் போட்டு வச்சுருக்குறீங்க இல்லையா? அதுதான் வந்து செக்யூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லெவல்னால் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபைபிள் ஒன் ஹோல் ட்ரை ப்ரொவைடட் த செக்யூரிட்டி. ஓகேவா? ஓவராலாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைடட் வந்து அவசியம் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து இன்க்ளூடட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓஎஸ் மூலியமாக என்ன பண்ணுறது அப்படின்னா செக்யூரிட்டி லெவலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபால்ட் டாலரன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஃபைல்லாம் வந்து எந்த விதமான கிராஷஸும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓஎஸோடையது. விச் ஹேண்டில் த டேட்டா ஸ்டோர் த டெக்னிக். டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. இந்த ஓஎஸ் மேனேஜ் த ஃபைல்ஸ். ஓஎஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து மேனேஜ் பண்ணும். ஃபைலு, ஃபோல்டரு அண்ட் தென் டைரக்டரி சிஸ்டம் இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து இது வந்து மேனேஜ் பண்ணும். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்ஏடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த எஃப்ஏடி வந்து ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃபைல் நேம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வருவோம். திரும்ப வந்து நாளைக்கு அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஃபைல் நேம் கொடுத்து அதை வந்து சேவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைல் நேம் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது அப்படின்றது தெரியும். அதுதான் வந்து எஃப்ஏடி. அந்த மாதிரி வந்து தப்பு எதுவும் நடக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு மல்டி ப்ராசஸிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் 2 ப்ராசஸ். இது வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து சிக்னல் ரன்னிங் ப்ராசஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பேரலல் ப்ராசஸிங் அப்படின்றது ஒன்று. ஓகேவா? சிங்கிள் ப்ராசஸ் அண்ட் தென் பேரலல் ப்ராசஸ். ஈச் ப்ராசஸ் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் பாத். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது பேரலல் ப்ராசஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். சரியா? இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஷேரிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அலோவ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் மல்டி டாஸ்க் ஆர் ப்ராசஸ் கன்கரண்ட்லி. இது வந்து நிறைய மல்டி டாஸ்க் ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஒன் இஸ் ஈச் டாஸ்க் இஸ் a ஃபிக்ஸ்டு டைம். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் தான் வந்து இது ஒன்று அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதை என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ ஓடிபிலாம் வருது இல்லையா, ஓடிபியில் இப்போ செகண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அப்போ அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே திரும்ப என்ன பண்ணும், திரும்ப ரீசெண்ட் த ஓடிபி அப்படின்றது வரும். ஓகேவா? அதுதான் வந்து டைம் ஷேரிங் அப்படின்றது. சரியா? நெக்ஸ்ட்டு
டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, டேட்டாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. டேட்டாஸையும் அப்ளிகேஷன்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இஸ் யூஸ் டு அக்சஸ் த ஷேர்டு டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் டு த ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டில் நம்ம எந்த வெப்சைட்டில் போய்ட்டு என்ன நம்ம டைப் பண்ணாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகி ப்ராசஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, யூசர் அட் ஒன் லொக்கேஷன்ஸ் மேக் த யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு த அனதர் லொக்கேஷன்ஸ் ஓவர் த நெட்வொர்க். ஒரு யூசர் வந்து ஒரு லொக்கேஷனில் இருப்பாங்க, இன்னொரு யூசர் வந்து இன்னொரு லொக்கேஷனில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் அவங்களுக்கு மட்டும்தான் இதுவாக இருப்பேன், உங்களுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்றதுலாம் என்ன பண்ணுது அப்படின்னா அலோகேட் பண்ண முடியாது. சரியா? மெனி கம்ப்யூட்டர்ஸ் ரிசோர்ஸஸ் கேன் ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். நிறைய கம்ப்யூட்டர்ஸில் ஸோ மெனி ஆஃப் நெட்வொர்க்ஸை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்ப்ரூவ் த இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. ரெடியூஸ் த லோட் அண்ட் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ என்னாகும் அப்படின்னா நெட்வொர்க் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். இப்போ அந்த ப்ராசஸ்லாம் கிடையாது. இப்போ நிறையா நெட்வொர்க் வந்துச்சு, பிஎஸ்என்எல் வந்துச்சு, ஏர்டெல் வந்துச்சு, அந்த வந்து ஜியோ அந்த மாதிரி வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி நெட்வொர்க் வந்ததுனால இப்போ அந்த நெட்வொர்க் ப்ராசஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து அரவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ப்ராமினன்ட் ஆஃப் ஓஎஸ் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா யூனிக்ஸு, மைக்ரோசாஃப்ட்டு, லினக்ஸு அண்ட் தென் ஐஓஎஸ் அண்ட் தென் ஆண்ட்ராய்டு. இதெல்லாமே வந்து ப்ராமினன்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் GUI. இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மவுஸ் மூலயமா கிளிக் பண்ணி ஒரு ஐகான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஒரு பட்டன்ஸ் மெனு பாரை வந்து ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இப்போ மவுஸ் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற வந்து GUIயோடைய டிஃப்ரெண்ட் லுக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரோப்ரியேட்டரி லைசன்ஸ், ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ லைசன்ஸ். ஓகேவா? முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு கேம்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியாது. சரியா? அப்போல்லாம் வந்து யாருமே எந்த லைசன்ஸும் தரமாட்டாங்க. இப்போ எல்லா நெட்வொர்க்கும் ஈஸியாக நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாதனால இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைசன்ஸாகவே கொடுத்துட்டாங்க. சரியா? உங்களுடைய இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்திங்கன்னா வேர்டு தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸல் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்ட் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் வந்து நிறைய என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது. இந்த லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா உபுண்டு, போஸ், ரோஹெட், ஃபெடரா, லினக்ஸ் மின்ட், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃபார் மொபைல் டிவைசஸில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து ஆப்பிள் ஐஃபோன்ஸு, கூகுள் ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே வந்து ஓஎஸ் சப்போர்ட்டடாக வந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டோடைய வேர்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கும்போது ஆல்ஃபா, அப்புறம் பீட்டா, அப்புறம் கப் கேக்கு, டோனட்டு, ஏலியர், ஃபோர், ஜிஞ்சர் பியர், ஹனி காம்ப், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீம், கிட்கேட், லாலிபாப், மேஸ்ட்ரோமால், நாக்கெட், இதெல்லாம் வந்து ஐஃபோனுடைய ஓப்பன் சோர்ஸ் வேர்ஷன்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு, அதாவது ஐஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஃபோனுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் கூட என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து கம்யூனிகேட் ஆகாது.
அதுதான் வந்து ஐஃபோனுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க் யூ.